ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்மேன் பார்லர் சுகந்தி. இப்போ நம்ம கெரேட்டின் பார்க்கலாம் வாங்க. இது பிஃபோர் ஹேரு. இது நம்பர் 1 கிளாரிஃபை ஷாம்பு. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் அதில் இருக்க கெமிக்கல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஊற விட்டு ரிட்டன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர் போட்டு ப்ளோ ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஹேரை. இப்போ ரூட் பை ரூட்டாக பிரித்து எடுத்துக்கணும். இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரூட் பை ரூட்டாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு நம்பர் 2 கெரே க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கெரேட்டினுடைய ப்ரோட்டீன் க்ரீம் சொல்லுவாங்க. அதை காமிக்கிறேன் பாருங்கள். அதை போட்டு ரூட் பை ரூட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து புல் பண்ணி நல்லா எப்படி ஸ்மூத்னிங்க்கு ஸ்ட்ரைட்னிங்க்கு பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு எடுத்து நல்லா டீப்பாக பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக அப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கோம் பண்ணி நல்லா டீப்பாக எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். நல்லா டீப்பாக எடுத்து முடிச்சுட்டு அந்தமாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷவர் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு 45 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸாக விடணும். பெண்ட் ஆகணும்னு நினைக்க வேண்டாம். அது ஜஸ்ட் அப்படியே நார்மலாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணிடணும். ஃபுல் கவரேஜ் வாரி கோம் பண்ணிவிட்டு ஷவர் கேப் மட்டும் போட்டு ஃபுல்லாக காற்று போகாத மாதிரி கவர் பண்ணி வச்சிடணும். இது மாதிரி ஷவர் கேப் போட்டு 45 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ளோ ட்ரை நல்லா அந்த க்ரீம்லாம் ஹேரில் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இல்லைன்னா ஸ்மோக் நிறைய வரும் நம்மளுக்கு. ஸோ பண்ணி முடிச்சுட்டு ரூட் பை ரூட்டாக லைட் தின் லேயராக எடுத்து நம்ம அயனிங் பண்ணணும். லைன் பை லைனாக தின் லேயராக எடுத்து நல்லா டீப் அயனிங் கொடுத்து ஒவ்வொரு டைமும் ஒரு 8 டைம்ஸ் 10 டைம்ஸ், அதாவது உங்களுக்கு 7 டைம்ஸ்லேயே நல்லா டீப் அயனிங் ஒர்க் ஆகுதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லா பிராண்டடாக அந்த மாதிரி அயனிங் மிஷின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உட்காந்துரும். ஒரு 7 டைம்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு உட்காந்துரும். ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்து டீப் அயனிங் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே ரிலாக்ஸாக தண்ணி படாமல் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஃபுல்லாக அயனிங் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் அயனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த க்ரீம் 24 ஹவர்ஸ் நம்ம தலையிலேயே ஊறுற மாதிரி இருக்கும். மறுநாள் அவங்கள கரெக்டாக ஒரு இன்றைக்கி 5 o'clock பண்ணுற மறுநாள் 5 o'clock அந்த மாதிரி நம்ம ரிட்டன் அவங்கள வர சொல்லிவிட்டு இது ஆஃப்டருடைய மறுநாளுடைய பிக் இது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஹேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த ஹேரில் அப்சர்வ் ஆகிட்டு அந்த க்ரீம்லாம் நல்லா சில்கியாக நல்லா இருக்கும். அகைன் அயனிங் ஒன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் ஏர் வாஷ் பண்ணணும். ஏர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் 3 ஜஸ்ட் ஷாம்பு நம்பர் 3 நார்மல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கெரேட்டினுடைய ஷாம்பாவே யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய மாஸ்க் போட்டு ஏர் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அகைன் ஜஸ்ட் ஒன்லி ப்ளோ ட்ரை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ரிசல்ட். ஆக்சுவலாக நேச்சுரலாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். 100% ஸ்டெயிட் கிடைக்காது. 70% தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.